மாருதி ஸ்விஃப்ட் ரீசெண்டா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு அப்படின்னு மாறுத்தட்டீங்கன்னா மாருதி சுசுகியோட அந்த காரோட நிலைமைய பாருங்க. ஹைவேல ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டின இந்த காரு 5 ஸ்டார் ரேட்டிங் மாதிரியாங்க இருந்தது பாக்கிறதுக்கு. டிக்கில எல்லாம் ஒண்ணுமே இல்ல, மொத்தமா காணாம போயிடுச்சு. இத்தனைக்கு எந்த காரம் இதை இடிக்கல, இதோட டயர் பிளாஸ்ட் ஆயிட்டு வண்டி ரைட் சைட்ல ஏறிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாமே அப்பளம் மாதிரி நசுங்கி போச்சுங்க. இது இத்தனைக்கு லேட்டஸ்ட் டிசைர், உள்ள சீட்டு கவர் கூட பிரிக்கலங்க, அப்படி இருக்கு வண்டி. புத்தம் புது வண்டி, இன்னும் நேம் பிளேட் கூட போடல. அந்த மாதிரி நான் வண்டி. பொதுவாகவே இந்தியால வரக்கூடிய கார்களோட குவாலிட்டி அப்படின்றது மத்த நாடுகளோட கம்மியா தான் இருக்கு. அது ஏன் நம்மளோட இந்தியனோட உயிரை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் இப்படி தோணுதுன்னு தெரியல. கார் மேனுபேக்சர் பண்றவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஸ்கில் தான் நம்மள எல்லா இடத்துலயும் காப்பாத்துன்றதுதான் உண்மையான விஷயம். வண்டிகள் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்மள காப்பாத்தும் அப்படின்றதுல எந்த நிச்சயமும் கிடையாது. நீங்க இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குற இந்த கார்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத ஜெனியூனா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்பதான் மத்தவங்களுக்கும் புரியும்.